வெல்கம் பஸ். இது நம்ம கிங் ஆஃப் கெஸ்ஸிங் நம்ம சேனல் அனைத்து ஒரு ப்ரொஜெக்ட் கேம் நோ பெட்டிங் வச்சுட்டிங் ஒன்லி பார்க் எலக்ட்ரிக் கனெக்ட் வீடியோ தான். ஓகே நம்ம அங்கே நிறைய வீடியோக்களை போயிடுவோம். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து கெஸ்ஸிங் எப்படி எடுக்கணும்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறோம். நம்ம வந்து இப்போ இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம். இவ்வளோ நாள் நம்ம வந்து வீடியோ போடலை, பாதி பேருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்றைக்கி பார்க்குறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நண்பா முடிஞ்சால். இப்போ வந்து அந்த ஊதா கலர் பாக்ஸ் எதுனா ஸ்ரீசக்தி. நமக்கு நேற்று வந்த ரிசல்ட், நேற்று வந்து செவ்வாய்க்கிழமைலேருந்து நமக்கு வந்து புதன்கிழமைக்கு எப்படி கேம் ப்ளே ஆகுது அதை பார்த்துருவாங்க. இப்போ நான் பாக்ஸ் போடுறதெல்லாம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளது. செவ்வாய்க்கிழமையிலேருந்தே நமக்கு புதன்கிழமை கேம் ப்ளே ஆகுது. அதனால் வந்து செவ்வாய்க்கிழமையெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸ் போட்டேன். இங்கனுக்குள்ளே ஒரு செவ்வாய்க்கிழமை இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம விட்டுருவோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து நமக்கு வந்து புதன்கிழமை ட்ரா நடக்கலை. நமக்கு வந்து டேரக்ட் பம்பர் நடந்திருக்கு. அதனால் இப்போ நம்ம நேற்று வந்து ஸ்ரீசக்தி எடுத்துக்கிறோம். இந்த ஒரு ட்ரா மட்டும் விட்டு மிச்சம் 4 ட்ராவே நமக்கு கால்குலேட் பண்ணுறோம். நமக்கான ஆல் போர்டு கிடைக்கும். ஓகே நண்பா, இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் தான். பேட்டர்ன் வந்து நம்ம எப்போ எடுக்கிற பேட்டர்ன் தான். ஒரு நம்பர் வச்சு தான் எடுக்க போகிறோம். அதில் வந்து என்ன நம்பர்லாம் அந்த சென்டர் நம்பர் இருக்கு பாருங்க. சென்டரில் ஃபஸ்ட்லேருந்து 2வது நம்பரு, அந்த 2வது நம்பரை எடுத்துக்கோங்க. 2வது நம்பர்னால் ஃபஸ்ட்லேருந்து 2வது நம்பர் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் நான் பாக்ஸ் போடுறேன் பாருங்க. ஓகே நண்பா, இதான் நமக்கு இன்றைக்கி ஆல் போர்டு. இதில் இருந்தால் கேம் ப்ளே ஆகுது. எப்படின்னு சொல்லிட்டேன் பாருங்கள். இந்த 2 இருக்கா, அந்த 2க்கு பவர் நம்பர் 7ன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டில். அடுத்த 6 இருக்கா, 6க்கு பவர் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 5க்கு பவர் நம்பர் 0. அதே மாதிரி பார்த்தா இங்கே 9ன்னு இருக்குது. 9க்கு பவர் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு இந்த 2 பார்ப்போம். 2 இருக்கா, 2 7ன்னு இருக்கா. நமக்கு ரிசல்ட்டை பாருங்கள். 882 2ங்கிறது நமக்கு ஆல் போர்டில் பாஸ். இப்போ அடுத்த வரவங்க 6 1ன்னு எடுத்திருக்கேன். நமக்கு ரிசல்ட்டில் பாருங்கள் 551. 1ங்கிறது நமக்கு சி போர்டில் பாஸ். அதே சேம் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா 255 அடுத்த 3வது வாரத்தில் பாருங்கள் 255ன்னு இருக்குது. நமக்கு இந்த இடத்துல பிசி பாஸ் ஆகிருக்கு. இந்த பேட்டர்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணால் நமக்கு சி போர்டு கண்டினியூஸாக பாஸ் ஆகிட்டு வருது. மேபி நீங்கள் சி போர்டோடு வரலாம். அந்த 9ன்னு வரலாம், இல்லைனா 4ன்னு கேமில் வரலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு நம்பர் டேரெக்டாக வந்துச்சு. அடுத்த நாள் பவரில் வந்திருக்கு. அடுத்த நாள் நமக்கு டேரெக்டாக வந்திருக்கு. மேபி இன்றைக்கி பவரில் 4ங்கிறதோட சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் சி போர்டில் 4 வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா ஆல் போர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் 9 4. ஓகே நண்பா, இப்போ இன்றைக்கி ஓவராலாக பார்த்தோம்னா இந்த பேட்டர்ன் படி பார்த்தோம்னா இன்றைக்கி ஆல் போர்டு 9 வரணும், இல்லைனா அதோட பவர் என்கிறது 4ங்கிறது கேமுக்குள்ளே வரணும். எங்கேயாச்சும் வரலாம். ஆனால் நம்ம பேட்டர்ன் படி பார்த்தா நமக்கு சி போர்டில் இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் கேமில் வர மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா கூட ஏபியில் மேக்ஸிமம் ஆல் போர்டில் இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் கேமில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முடிஞ்சால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறைய நாள் வீடியோ போடல. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு போடுறோம். போட்ட உடனே நீங்கள் வந்து பாதி பேருக்கு போகும் நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுருந்தா நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்னமாக இல்லை ஒரு லைக் கொடுத்துட்டு மட்டும் பாருங்கள். சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு மட்டும் பாருங்கப்பா. ரெகுலராக பார்க்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.